எந்த ஒரு ஸ்தானத்திலையும் பாவக்கிரகங்கள் இருக்கிறது. பாவக்கிரகங்கள் மற்றொரு பாவக்கிரகங்களோடு சேர்ந்து இன்னும் அடுத்த பாவக்கிரகங்களால் பார்க்கப்படுறது. என்ன சார் போட்டு குழப்பறியே அப்படிங்கிறீங்களா? இதை சொல்கிறேன் கவனி. உதாரணத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்தானத்தில் சனி ராகு இருந்து செவ்வாய் பார்க்கறது, அல்லது செவ்வாய் ராகு இருந்து சனியால் பார்க்கப்படுறது, இது மாதிரியெல்லாம் இருந்தால், அல்லது சனி செவ்வாய் இரண்டும் ஒன்று பார்த்துக்கிறது, செவ்வாயோட ராகு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறது, செவ்வாய் சனியால் பார்க்கப்படுறது, இது மாதிரி ஒன்று பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது செவ்வாய் இருக்க வீட்டில் 4ஆம் வீட்டில் சனி இருந்து செவ்வாயோட ராகு சேர்ந்து செவ்வாய் 4ஆம் பார்வை ராகுவோடு இணைந்து பாவத்துவமாகி 4ஆம் பார்வையால் பார்க்க, சனி தனது 10ஆம் பார்வையால் அந்த செவ்வாய் ராகுவை பார்க்குறப்ப அந்த இடம் பாதிக்கப்படும். கடுமையான பாதிப்புக்கு அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும். அந்த வீட்டோட அதிபதி நல்லா இருந்தால் மட்டும்